இன்னைக்கு வந்து நான் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு பால் கொழக்கட்டையும் அம்மணி கொழக்கட்டையும் பண்ணி காட்டலான் இருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து மோதக கொழக்கட்டையும் உப்பு கொழக்கட்டையும் வெள்ளை கொழக்கட்டையும் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை போய் பாருங்க. இப்போ இந்த பால் கொழக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இதுக்கு வந்து இன்னைக்கு நான் கடையில் வாங்கின கொழக்கட்டை மாவு தான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் எந்த மாவுன்னா எடுத்துக்கோங்க, பதப்படுத்தின மாவோ இடியாப்ப மாவோ கொழக்கட்டை மாவோ எடுத்துக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் கோபுரமாக அந்த பால் பவுடர் 10 ரூபான்னு கிடைக்கிறது, மில்க் பவுடர்னு சொல்லிட்டு பேக்கெட்டில், அதை வாங்கிக்கோங்க. இந்த ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமாக போடும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்புறம் அதுக்கு ஒரு 1.5 கப்பு வெல்லம், பால் 1 டம்ளர், கொஞ்சம் நெய் மாவு கலரும் போது, ஏலக்காய் பொடி, கடைசியில் இறக்கும் போது தேங்காய் பால் எடுத்து அதில் விடணும். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். அடுப்பை பற்ற வச்சு இலுப்பச்சட்டியில் வந்து இப்போ 1 மெஷர்மெண்ட் வந்து மாவு எடுத்துருக்கோம். இதால் அதுக்கு 1.5 தண்ணி விடணும். அப்புறம் இந்த பால் கொழக்கட்டைன்றதால நான் நெய் ஒரு ஸ்பூன் விடுறேன், சின்ன ஸ்பூனில். இப்போ வந்து இதில் 1 கப் மாவு எடுத்தோம், இதில் போட்டுருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் பால் பவுடர் போட போகிறேன். இப்படி போட்டுட்டு இதை நல்லா அப்படி கலக்கிடுங்க. எல்லா கடையிலும் கிடைக்கும் அது. இப்போ பாருங்க, இந்த ஜலம் கொதிக்கிறதா. இப்போ இந்த மாவை இதில் போடணும். அவ்வளோதான், சேர்ந்த மாதிரி வந்துடுத்து. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம், ஏன்னா மறுபடியும் இது வேக போகிறது. இப்போ இது ஆறட்டும். ஆறின உடனே கொஞ்சம் ஜலத்தை கையில் தொட்டுட்டு நல்லா பிசையணும். பாருங்க, இந்த மாவு கொஞ்சம் ஆறி எடுத்து இப்படி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். அப்படி நல்லா சேர்ந்தா மாதிரி இருந்திருக்கு பாருங்க. பாலாட்டமாக வந்தவுடனே இதை உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இது பாருங்க, இதை உருட்டுறதை காட்டுறேன். இப்படி ரவுண்டாகவும் உருட்டலாம், இல்லைன்னா இது பாருங்க இப்படி சீப்பா இப்படியும் உருட்டலாம். நான் இன்னைக்கு இந்த சீப்பா உருட்ட போறேன். இந்த குழந்தையெல்லாம் இப்படி உருட்ட சொல்லியிருக்கா, அதனால. பாருங்க, எல்லா மாவையும் நான் இப்போ உருட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஸ்டீமர்ல இந்த மாதிரி தண்ணி கொதிக்கணும். ஜலம் கொதிச்ச உடனே அதுக்கு மேல அந்த ஒரு வெள்ளை கிளாத் ஈரமாக்கி அதை நல்லா ஒட்ட பிழிஞ்சு அதுல போடுங்க. போட்டுட்டு இந்த உருட்டின கொழக்கட்டெல்லாம் அது மேல பரவலா போடணும். கொழக்கட்டை வேகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த பாகை வந்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு மெஷர்மெண்ட் மாவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1.5 எடுத்துக்கணும் வெல்லம். அதை வந்து நம்ம ஏன்னா முதல்ல இப்போ இதை காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம்னா அது பால்ல விடும்போது திரியாம இருக்கும். ஆறணும், அந்த பாகு வந்து நல்லா ஆறணும். இப்போ இந்த வெல்லத்தை வந்து முழுகிற அளவுக்கு மட்டா கொஞ்சம் ஜலத்தை விட்டுக்கலாம். அதுல இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் இதை வடிகட்டிடலாம். இப்போ இந்த வானலியை அலம்பிட்டு அதே வானலியில இந்த தண்ணியை விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா அந்த இது வந்து கொஞ்சம் திக்காகும்.
அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இந்த தேங்காவை வந்து போய் அரைச்சு பால் எடுத்துன்னு வந்துடலாம். இதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை திக்கா ஒரே முறையா பால் எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். நிறைய ஜலம் விட்டு அரைக்க வேண்டாம். இந்த வெள்ளம் கொதிச்சு இளம் பாகானோட அதை எடுத்து வச்சுட்டேன். இப்ப அந்த வானலிலேயே நம்ம அளந்தோம் இல்லையா மாவை, ஒரு மெஷர்மெண்ட், அது ஒரு மெஷர்மெண்ட் தண்ணி, ஒரு மெஷர்மெண்ட் பால், இது வச்சு நல்லா இதை விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். அதுக்குள்ளேயும் நம்ம அந்த குழக்கட்டைய, வெந்த குழக்கட்டையை எடுத்து ரெடியா வச்சிருக்கணும். இது கொதி வந்த உடனே நம்ம அந்த குழக்கட்டைய அதுல போடணும். இப்ப இந்த பால் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்ப இந்த குழக்கட்டைய அதுல போட வேண்டியதுதான். போட்டுட்டு உடனே வந்து ரொம்ப கலரி கலரி விடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ். ஆல்ரெடி இது வெந்த குழக்கட்டை தான், அதனால இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வச்சிருப்போம். இப்போ கொதி வருது பார்த்தீங்களா? ஆல்ரெடி இது வெந்த குழக்கட்டைன்றதால முதந்தும் தான் இருக்கும். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. சும்மா அப்படியே கரண்டியால அந்த ஜல்லி கரண்டியில இப்படி இப்படி பண்ணி விட்டேன்னா ஒத்த ஒத்தையா பிரிஞ்சுடும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருந்தாக்கே போதும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த வெள்ளைப்பாகை எடுத்து அதில் சுத்தி வர விடணும். மெதுவாக தான் விடணும். பால் வந்து இது வெள்ளைப்பாகு வந்து நல்லா ஆறி இருக்கணும். சூடா விட்டேல்னா திரிஞ்சு போயிடும். மெதுவா விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் சும்மா மெதுவா அப்படியே விட்டுட்டு கலக்கி கொடுங்க. இப்போ லைட்டா கொதி வந்த உடனே இந்த தேங்காய் பாலை அதுல விட்டுணும். விட்டு உடனே அடுப்பை அணைச்சிடணும். இப்போ இலுப்பச்சட்டியில ஒரு 2 முட்டை நெய்யை விட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் அதுல வறுத்து அதுல போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். சும்மா ஒரு 2 ஸ்பூன் இருந்தா போதும். இதை செவப்பா வறுத்தாச்சு. இப்ப அதை எடுத்து அந்த பால் கொடக்கட்டையில போட வேண்டியதுதான். இப்போ அடுத்து இதுல கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் அதுல போடணும். போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்தா மாதிரி கலக்குங்கோ. அது கொஞ்சம் ஆக ஆக நேரமாக ஆக கெட்டி ஆயிடும். அப்படி டவுட்ஃபுல்லா இருந்தா கொஞ்சோண்டு அந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை கரைச்சி அதுல விட்டேன்னா திக்காயிடும். அவ்வளவுதான். இப்ப பால் கொழக்கட்டை ரெடி ஆயிடுத்து. இல்லையா, இது ஆறிடுத்து. இந்த ஆறின உடனே கொஞ்சம் இப்படி இருந்தாதான் நம்ம அந்த இதோட சேர்த்தா மாதிரி சாப்பிட்றதுக்கு ஜூஸியா இருக்கும். வெறும் கொழக்கட்டையை மட்டும் சாப்பிட முடியாது. இங்க பாருங்க, இப்படி சாப்பிடும்போது ஒரு 2 கொழக்கட்டையும் அதோட கொஞ்சம் ஜூஸும் அப்படியே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இப்போ அம்மணி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் பாருங்க. அதுக்கு தேவையான சாமான்கள்: 1 கப்பு கடையில் வாங்கின கொழக்கட்டை மாவு, அதுக்கு ஒரு நல்ல ஒரு 1.5 ஸ்பூன் மில்க் பவுடர், 10 ரூபான்னு ஒரு சேஷையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க போதும். தேங்காய் துருவல், உப்பு, அப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, மிளகாவத்தல், எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லா இருக்கும், கருவேப்பிலை. இதுதான் தேவையான பொருட்கள். வானலி காஞ்ச உடனே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டுருக்கேன். பேருக்கு சும்மா 4 கடுகு வெடிக்கணும்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு ஜலம்.
அந்த மாவுக்கு தகுந்த உப்பு. ஏன்னா அப்பதான் உப்பு பிடிச்சாதான் உள்ளுக்குள்ளேயும் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும், அந்த மாவு உள்ளேயும். கொஞ்சம் தேங்காய் துருவல், போட்டுட்டு இது நல்லா கொதி வரணும். பாத்தீங்களா, நல்லா கொதிக்கிறது. ஜலம் கொதிச்சோடனே சிம்ல வச்சுட்டு இந்த பால் பவுடரையும் அரிசி மாவையும் நல்லா ஒன்னா கலந்துடணும். சேர்ந்த மாதிரி கலந்துட்டு இப்ப இதுல போட்டு அப்படியே கலர வேண்டியதுதான் மாவு. தண்ணி கரெக்டா இருக்கும். இந்த உருட்டுற பதம் வர வரைக்கும் அப்படியே கலரணும். போதும், அவ்வளவுதான். இப்ப அடுப்பை அணைச்சிட்டு இந்த மாவு ஆறின உடனே இதை உருட்ட வேண்டியதுதான். நானு மறந்து போயிட்டேன், அந்த ஜலத்திலேயே கொஞ்சம் பெருங்காய பொடியை போட்டுருக்கோம், அப்பதான் வாசனையா இருக்கும். இப்ப போட்டேன் நானு. தாளிச்சு கொட்டச்சும் கொஞ்சம் போடலாம், ஆனா அந்த மாவோட சேர்ந்து இருக்கும்போது நல்லா இருக்கும். அதனாலதான் அந்த ஜலத்திலேயே போட்டுக்கணும். இப்ப எல்லா மாவையும் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டியாச்சு. இதை இப்ப ஜலம் கொதிச்ச உடனே அதுக்கு மேல இந்த துணியை போட்டுட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா இதுல வைக்கலாம், குக்கர்ல இட்லி தட்டை வச்சு அதில் சொட்டு எண்ணெயை தடவிட்டு அது மேலேயும் வைக்கலாம். கரெக்டா ஒரு 10 நிமிஷம் அது வெந்துடும். அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டலாம். வெந்தாச்சு, 10 நிமிஷம் வீட்டில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை தாளிச்சு கொட்ட போறேன். தேங்காய் எண்ணெய் பண்ணாதான் இது நல்லாவே இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகை போடணும். இந்த காஞ்ச மிளகா, பெருங்காய பொடி கொஞ்சம் அதுலயே போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு மேலுக்கு. கொஞ்சம் தேங்காய் துருவல், ரொம்ப வேண்டாம், கொஞ்சோண்டு. அதுலயே இருக்கும், மாவுல வேற போட்டிருக்கோம் ஆல்ரெடி. போட்டு இப்ப இந்த வெந்த கொழக்கட்டையை அதுல போட்டுருவோம். போட்டுட்டு மேலுக்கு கொஞ்சம் உப்பு உரைக்கணும் இல்லையா, அதுலயே நம்ம ஆல்ரெடி நல்லா உப்பு போட்டோம், அதனால இது துளி போட்டா போதும். பாருங்க, நல்லா பெரட்டியாச்சு. இதுலயே நிறைய பேர் இந்த தோசை மிளகாடி போடுவா, குழம்பு மிளகாடி போடுவா, உளுத்தம் கொழக்கட்டை பண்ற பூரணத்தை போடுவா, லெமன் பிழிவா, டிஃப்ரெண்டா பண்ணலாம். இன்னைக்கு நான் பண்ண போறது என்னன்னா, பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம ஒரு கொழக்கட்டை பண்ணி ஒரு சுண்டலும் பண்ணுவோம் இல்லையா, அந்த சுண்டல்ல இதுல நான் போட போறேன். ஏன்னா இது கொழக்கட்டை ஒரு கார்போஹைட்ரேட், ஒரு புரோட்டீன் கிடைச்ச மாதிரி இருக்கும் பாருங்க. பசங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவா. இதை நீங்க சங்கடார சதுர்த்தில கோயில்ல கூட பிரசாதமா கொடுப்பா. இதை கவனிச்சிருப்பா எல்லான்னு தெரியல எனக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி கலந்து ரெண்டும் கலந்து அப்படியே கொடுப்பா. இது கண்ணுக்கும் பாக்குறதுக்கு பாருங்க அழகா இருக்கு. குழந்தையெல்லாம் ஆசையா சாப்பிடுவாங்க, எல்லாருமே பெரியவாளுமே சாப்பிடுவோம் நல்லா. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த காரம் போதுன்றவா வச்சுக்கோங்க, இல்லாட்டா நான் சொல்ற மாதிரி மிளகா அப்படி ஏதாவது போட்டுக்கோங்க. தோசை மிளகா அப்படி, பச்சை மிளகா அரைச்சி கொஞ்சோண்டு பேஸ்ட் கூட போடலாம், கொத்தமல்லி அதையும், அதுவும் நல்லா இருக்கும். இந்த கொண்டக்கல்லையை நான் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிடலாம். ஆயிடுத்து, நைவேத்தியத்தை பண்ண வேண்டியதுதான். இனிமேல் குழந்தைகள் கொடுங்க பண்ணிட்டு. எல்லாரும் இந்த சதுர்த்தி பண்ணி பாருங்க, அந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு அதை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. நீங்க பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இதே மாதிரி பண்ணுங்க, நல்லா வரும். கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்களோட இதை. தேங்க்யூ.